இரங்கல் தீர்மானங்கள். கரூரில் 27/9/2025 அன்று கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தவர்கள் குறித்து 27/9/2025 அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. இத்துயர செய்தியை அறிந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்று இரவே கரூருக்கு விரைந்து சென்று உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தாரையும் படுகாயமற்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியும் வழங்க உத்தரவிட்டதுடன் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை உடனே அனுப்பி வைத்தார்கள். காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என்று விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துயர சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த பெரும் துயர சம்பவமானது தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்க நிலைமையில உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த வழக்கானது தற்போது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்துல சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எழுந்து நின்று இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து பேசிய போது இந்த சம்பவத்துல 41 பேரை பலி கொடுத்திருப்பது ரொம்பவே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த சம்பவம் நடந்த நாளன்றே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வேகமா விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு நிவாரண உதவி வழங்கக்கூடிய உத்தரவையும் விட்டாரு. இந்த துயர சம்பவமானது ஆறாத வடுவாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. காயமுற்றவங்க வேகமா திரும்பி வரணும், இந்த கூட்ட நெரிசல்ல பலியானவங்களுக்கு தங்களோட அஞ்சலியை செலுத்துவோம் அப்படின்னு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள்ல கரூர் துயர சம்பவத்துல பலியானவங்களுக்கு அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கு.